உடல் அமைதி, பிராண அமைதி, மன அமைதி, புத்தியின் அமைதி, இவ்வாறு அமைதி உறுதி செய்து கொண்டதற்கு பிறகு மனதிற்கு சஞ்சலமான மனம் அமைதியடைய சில பாவனைகளை கொடுத்து பழக்க வேண்டும். அதில் முதல் பாவனா ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். எப்படி நான் என் உடல், மனம், புத்தியில் உள்ள குறைகளை, நோய்களை, அசௌரியங்களை, சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கிறேனோ, அதற்கு பழகிவிட்டேனோ, அதேபோல் நான் பார்க்கும் மனிதரிடம் இருக்கிற குறைகளை, சூழ்நிலைகளில் இருக்கிற குறைகளை ஏற்றுக்கொள்ள பழகுவேன். பழகிக் கொள்கிறேன். அசங்கோகம் இந்த பிறவியில் வாழ்வதற்காக கற்பனை செய்து வைத்துள்ள உறவுகளிடமிருந்து இந்த தியான காலத்தில் மட்டும் அசங்கக அகம் உறவுகள் நிலையானது அல்ல. போன பிறவியில் நான் நான் பெற்றிருந்த உறவுகள் வேறு. அடுத்த பிறவி எடுத்தாலும் அதில் நான் பெறும் உறவுகளும் வேறு. எனவே இந்த உடலில் நான் பெற்றிருக்கிற உறவுகள் நிலையற்றது. ஆனால் கற்பனையில் அது நிலையானதைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கற்பனையிலிருந்து ஒரு 10 நிமிடங்கள் சங்கோகம். 3வது சாந்தோகம். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில், என் மனதில், என் புத்தியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சாந்த சுரூபகா, சாந்தோகம்.
சாந்தோகம். இப்பொழுது பெற்றுள்ள மன அமைதியில் நம்மளது நம்முடைய இஷ்ட தேவதையினுடைய ரூபத்தை மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தி, அதை பார்த்து பழக வேண்டும். மனம் வெளியில் செல்வதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். சென்ற மனதை இழுத்து வந்து அந்த உருவத்தில் நிறுத்தவும். நம் மனம் முழுவதும் அந்த இறை காட்சியில் நிறைந்திருக்கட்டும். பக்தி உணர்வுடன் பார்ப்போம். பக்தி என்பது முழு நம்பிக்கை. சரண் அடைந்தவர்களாக பார்த்துக் கொண்டு அமர்ந்திருப்போம். உடல் தளர்வாக இருப்பதை உறுதி செய்து கொள்வோம். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். ஓம். சாந்தி, சாந்தி, சாந்திः. हरिः ओम्. श्रीगुरुभ्यो नमः. हरिः ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.